அனிமல்ஸில் ஜுவானல் ஃபேஸுக்கு அடுத்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி பிளான்ஸோட ரீப்ரொடக்டிவ் ஃபேஸை பற்றி பார்த்தோம். பிளான்ட்டில் எப்போ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வரும்? ஒன்ஸ் அது ஃப்ளவரிங் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அனிமல்ஸில் எப்படி ரீப்ரொடக்டிவ் ஃபேஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஏதாவது சேஞ்சஸ் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அனிமல்ஸ்லேயும் வந்து நடக்கும். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு வந்து மேமல்ஸில் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து நடக்கும் அப்படின்றத மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்ற அனிமல்ஸில் வந்து எப்படி இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து நடக்கும் அப்படின்றத நமக்கு கொடுக்கல. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம மேமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து மெமரி கிளாண்ட் இருக்கக்கூடிய அனிமல், மில்கை வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய அனிமல்ஸை மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேமல்ஸில் குறிப்பாக ஃபீமேல்ஸில் வந்து நம்ம தெளிவான சேஞ்சஸை வந்து பார்க்க முடியும். இப்போ இந்த ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸை வந்து அட்டன் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஆர்கானிசத்தோட பாடியில் வந்து ஒரு சைக்ளிக் சேஞ்சஸை வந்து நடக்கும். ஒரு ரீப்ரொடக்டிவ் சைக்ளிக் சேஞ்சஸ் வந்து நடக்கும். குறிப்பாக அந்த ஆர்கானிசத்தோட ஓவரிஸ், ஆக்சசரி டக்ட், ஹார்மோன்ஸ்னால இந்த சேஞ்சஸை வந்து அதோடைய பாடியில் வந்து பார்க்க முடியும். அப்போ இந்த ரீப்ரொடக்டிவ் சைக்ளிக் சேஞ்சஸ் வந்து அந்த ஆர்கானிசத்தில் நடக்குது அப்படின்னா அது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸை வந்து அட்டன் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது ஒரு மேமல் வந்து எப்படி ரீப்ரொடக்டிவ் ஃபேஸுக்கு வந்து அட்டன் பண்ணிடுச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதோடைய பாடியில் வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் சைக்ளிக் சேஞ்சஸ் வந்து நடக்கும். அந்த ரீப்ரொடக்டிவ் சைக்ளிக் சேஞ்சஸ் வந்து அந்த ஆர்கானிசத்தில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸை அட்டன் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, என்ன மாதிரியான ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக வந்து பார்க்கலாம். இந்த மேமல்ஸே வந்து நம்ம 2 டைப்பாக வந்து பிரிப்போம். ஒன்று வந்து நான் ப்ரைமேட், ரெண்டாவது வந்து ப்ரைமேட் அப்படின்றது வந்து அட்வான்ஸ்டான அனிமல்ஸ். ஹியூமன் எல்லாமே வந்து இந்த ப்ரைமேட்க்கு கீழே தான் வரும். சரிங்களா? அப்போ இந்த ரீப்ரொடக்டிவ் சைக்ளிக் சேஞ்சஸ் அப்படின்றது நான் ப்ரைமேட்டில் ஒரு மாதிரி இருக்கும், ப்ரைமேட்டில் ஒரு மாதிரி இருக்கும். நான் ப்ரைமேட்டில் நடக்கக்கூடிய அந்த ரீப்ரொடக்டிவ் சைக்ளிக் சேஞ்சஸ்க்கு பேர் வந்து ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் அப்படின்னு பேர். அண்ட் அதே மாதிரி ப்ரைமேட்டில் நடக்கக்கூடிய இந்த ரீப்ரொடக்டிவ் சைக்ளிக் சேஞ்சஸை மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ முதல்ல நம்ம மென்சுரல் சைக்கிள்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஈஸ்ட்ரஸ் சைக்கிள்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் அப்படின்றது கவ், ஷீப், ரேட், டீர், டாக், டைகர் இந்த மாதிரியான நான் ப்ரைமேட்ஸில் வந்து நடக்கக்கூடியது. அண்ட் இந்த மென்சுரல் சைக்கிள் அப்படின்றது மங்கி, ஏப்ஸ், ஹியூமன் மாதிரியான ஃபீமேல் ஆர்கானிசத்தில் நடக்கக்கூடியது. அப்போ இந்த ரீப்ரொடக்டிவ் சைக்ளிக் சேஞ்சஸ் அப்படின்றது ஒன்லி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கானிசத்தில் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ரீப்ரொடக்டிவ் சைக்ளிக் சேஞ்சஸை பற்றி இன்னமும் தெளிவாக வந்து பார்க்கலாம். இப்போ மேல் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேல் ஆர்கானிசம் வந்து கேமிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மேலோட கேமிட்ஸை வந்து நம்ம ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து அந்த ஆர்கானிசம் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜை அட்டன் பண்ணதுக்கப்புறம் மேல் கேமிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ ஃபீமேல் ஆர்கானிசம் என்ன பண்ணணும்? அதே மாதிரி கேமிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ ஃபீமேல் ஆர்கானிசம் வந்து கேமிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதான் இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக பேபிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபீமேலில் எப்படி இந்த கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த ரீப்ரொடக்டிவ் சைக்ளிக் சேஞ்சஸ் வழியாக தான். சரிங்களா? இப்போ ஹியூமனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபீமேலில் எப்படி கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்? த்ரூ மென்சுரல் சைக்கிள். இந்த மென்சுரல் சைக்கிள் நடக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசத்தில், அந்த ஹியூமனில் வந்து கேமிட்ஸ், ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த மென்சுரல் சைக்கிள் அப்படின்றது மங்கி, ஏப்ஸ், ஹியூமன்ஸ்லாம் நடக்கும். சரி, இது எப்படி நடக்குது அப்படின்றத இன்னும் தெளிவாக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ மென்சுரல் சைக்கிள் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா 28 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து நடக்கும். இப்போ அந்த ஃபீமேல் வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸை வந்து அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மென்சுரல் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரி, அதில் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுடைய பாடியில் வந்து கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், எக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எக்கை தான் நம்ம கேமிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேமிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அதை வந்து வெயிட் பண்ணும். எதுக்காக வெயிட் பண்ணுது? மேல் கேமிட்டுக்காக வந்து வெயிட் பண்ணுது. இப்போ மேல் கேமிட் வந்துச்சு அப்படின்னா அதோட வந்து ஃபியூஸ் ஆகி பேபியை வந்து ஃபார்ம் பண்ணும். இப்போ ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பேபியிலேருந்து பிளசண்டா வரும். அந்த பிளசண்டா வந்து கீழே வந்து எண்டோமெட்ரியம் அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும். இங்கே பாருங்கள், எண்டோமெட்ரியம் அப்படின்ற ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயரோட வந்து அட்டாச் ஆகும். அப்போ பிளசண்டா வந்து பேபியோட அட்டாச் ஆகிருக்கு. இது வந்து பேபி. அண்ட் கீழே வந்து எண்டோமெட்ரியம் அப்படின்ற அந்த லைனிங்கோட வந்து அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த மதர்கிட்ட இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளசண்டா வழியாக பேபிக்கு வந்து போகும். சரிங்களா? இது வந்து ஒன்ஸ் செக்ஷுவல் மெத்தடில் அந்த 2 கேமிட்ஸும் வந்து ஃபியூஸ் ஆனால் தான் வந்து நடக்கும். இப்போ ஒரு ஃபீமேல் வந்து இருக்காங்க, அவங்களுடைய பாடியில் எக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, மேல் கேமிட் வரல. அப்போ அந்த எக்கு வந்து கடைசி வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த எக்கு எல்லாமே வந்து டீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இந்த எக்கு டீஜெனரேட் ஆச்சு அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்ற இந்த லேயர் வந்து அந்த இடத்துல வந்து இருக்காது. இந்த லேயர்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட் ஆக ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த லேயர் எல்லாமே வந்து ஷெட் ஆகும்போது தான் மென்சுரல் சைக்கிள் அப்போ வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது.
சரிங்களா? அப்போ மென்சுரல் சைக்கிளில் ஏன் வந்து ப்ளீடிங் ஆகுது? இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்ற லேயர் வந்து ஷெட் ஆகிறதால தான் ப்ளீடிங் ஆகுது. எதனால் ஷெட் ஆகுது? எக்கு வந்து அந்த இடத்துல டீஜெனரேட் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த எக்கோட வந்து மேல் கேமிட் வந்து ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல பேபிஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்ற அந்த லேயர் வந்து அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த பேபி வெளியில் வர வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அப்போ மென்சுரல் சைக்கிள் அப்படின்றது 28 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து ஃபீமேலில் வந்து நடக்கும். நடக்கும்போது என்ன ஆகுது? எக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எக்கு வந்து மேல் கேமிட்டுக்காக வெயிட் பண்ணுது. மேல் கேமிட் வரலை அப்படின்னா இந்த எக்கு வந்து வெளியில் வந்துடுது. சரி, அதை தான் நம்ம மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். எக்கு வெளியில் வராது, அது டீஜெனரேட் ஆகிடும். இங்கே இருக்கக்கூடிய இந்த எண்டோமெட்ரியம் லேயர் மட்டும்தான் வந்து என்ன ஆகும்? ஷெட் ஆகிட்டு வெளியில் வரும், ப்ளீடிங்காக வந்து வெளியில் வரும். சரிங்களா? அடுத்து வந்து ஈஸ்ட்ரஸ் சைக்கிள். இந்த ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் அப்படின்றத வந்து நான் ப்ரைமேட்டில் நம்ம பார்க்க முடியும். கவ், ஷீப், ரேட் இந்த மாதிரியான ஆர்கானிசத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 28 டேஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 28 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து ஃபீமேல் கேமிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எக்கு வந்து இந்த அனிமல்ஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எக்கு வந்து என்ன ஆகும்? மேல் கேமிட்டுக்கு வெயிட் பண்ணும். மேல் கேமிட் வந்துச்சு அப்படின்னா பேபிஸ் வந்து டெவலப் ஆகும். சரிங்களா? அப்போ வந்து மேல் கேமிட் வந்துருச்சு, ரெண்டும் சேர்ந்து ஃபியூஸ் ஆகி ஒரு பேபி டெவலப் ஆகுது. அதுலேருந்து ப்ளசண்ட்டாக வந்து இந்த எண்டோமெட்ரியம் லேயரோட வந்து அட்டாச் ஆகிருக்கு. நார்மலாக இது எப்பயும் நடக்கும். சப்போஸ் இந்த மேல் கேமிட் வரல அப்படின்னா இந்த இடத்துல எக் அப்படின்றத வந்து டீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ எந்த ஒரு ப்ளசண்ட்டாகவும் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்றது வந்து ஷெட் ஆகாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்றது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் வந்து ரீஅப்சார்ப் பண்ணப்படும். இந்த இடத்துல வந்து ரீஅப்சார்ப்ஷன் வந்து நடக்கிறதால இந்த இடத்துல கவ், ஷீப், ரேட்டு, டீர் இந்த மாதிரியான ஆர்கானிசத்தில் வந்து ப்ளீடிங் வந்து வெஜைனா வழியாக வந்து நடக்காது. சரிங்களா? ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். மென்சுரல் சைக்கிளில் வந்து எக் வந்து டீஜெனரேட் ஆச்சு அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியம் வந்து ப்ளீடிங்காக வந்து வெளியில் வந்துடும். சரிங்களா? ஆனால் ஈஸ்ட்ரஸ் சைக்கிளில் வந்து இந்த ஆர்கானிசத்தில் எக்கு வந்து டீஜெனரேட் ஆச்சு அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்றத வந்து வெளியில் போகாது. எல்லாமே வந்து ரீஅப்சார்ப் பண்ணப்படும். சரிங்களா? எல்லாமே அந்த ஆர்கானிசம் மறுபடியும் வந்து ரீஅப்சார்ப் பண்ணிடும். இதுதான் ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் அண்டு மென்சுரல் சைக்கிள். இது 28 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து நடக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் ரீப்ரொடக்டிவ் சைக்கிளிக் சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆர்கானிசம் வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸை வந்து அட்டன் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து இந்த ஈஸ்ட்ரஸ் சைக்கிள்லேயே இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம அனிமல்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் வேரி இன் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். ஒவ்வொரு ஆர்கானிசத்துலையும் இந்த நான் ப்ரைமேட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கானிசத்துலையும் இந்த ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் அப்படின்றது வந்து வேரி ஆகும். இதில் மோனோ ஈஸ்ட்ரஸ் இருக்குது. மோனோ ஈஸ்ட்ரஸ் அனிமல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வருஷத்தில் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை நம்ம மோனோ ஈஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பாலி ஈஸ்ட்ரஸ். பாலி ஈஸ்ட்ரஸ் அப்படின்றது என்னென்னா வருஷத்தில் இப்போ 12 மாதம் அப்படின்னா அந்த 12 மாதமும் என்ன ஆகும்? ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து எக்கை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அதை நம்ம பாலி ஈஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சீசனல் பாலி ஈஸ்ட்ரஸ் அப்படின்றது காமனாக வந்து 4 சீசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சம்மர், ஸ்ப்ரிங்கு, ஆட்டம், வின்டர். இந்த 4 சீசனில் ஏதாவது ஒரு சீசன் அப்போ மட்டும் வந்து ரீப்ரொடக்ஷன், அதாவது அந்த எக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு ஃபீமேலில் அப்படின்னா அது நம்ம பாலி ஈஸ்டர் அனிமல் சீசனல் பாலி ஈஸ்டர் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதை ஒவ்வொன்றத்தையும் இப்போ பார்க்கலாம். மோனோ ஈஸ்டர். இங்கே பாருங்கள், இது வந்து மோனோ ஈஸ்டர். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அந்த 12 மாதத்தையும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். தே ஷோ 1 ஆனுவல் சைக்கிள். இது என்ன பண்ணுது? வருஷத்துக்கு ஒரே ஒரு ஆனுவல் சைக்கிளை, ரீப்ரொடக்டிவ் சைக்கிளை மட்டும்தான் வந்து வெளிப்படுத்துது. இப்போ இதில் ஏதாவது ஒரு மாதம், ஏதாவது இப்போ எக்ஸாம்பிள் 7வது மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 7வது மாதம் மட்டும் வந்து அது எக்கை வந்து ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் மோனோ ஈஸ்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? குறிப்பாக வந்து பியர்ஸ், வுல்ஸ், ஃபாக்ஸஸ் இந்த மாதிரியான அனிமல்ஸில் வந்து மோனோ ஈஸ்டர்ஸ் அது வருஷத்தில் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் அந்த ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் மேலோட வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து பேபிஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்போ மோனோ ஈஸ்டர்ஸ்னால் என்னென்னு தெரியுதா? ஒரே ஒரு ஆனுவல் சைக்கிள் இருந்துச்சு அப்படின்னா அது மோனோ ஈஸ்டர்ஸ். பாலி ஈஸ்டர்ஸ் அப்படின்றது இங்கே பாருங்கள், மொத்தம் 12 மாதம் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கு வந்து அந்த அனிமல்ஸில், ஃபீமேல் அனிமல்ஸில் வந்து ரிலீஸ் ஆகும். மேலும் வந்து ஆக்டிவாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு வருஷத்தில் எந்த மாதம் வேணாலும் என்ன பண்ணும்? மேல் அண்ட் ஃபீமேல் ஒன்றா சேர்ந்து ஒரு பேபிஸை வந்து ஃபார்ம் பண்ணலாம். தே ஹாவ் மெனி சைக்கிள்ஸ் அண்ட் மேல் ரிமைன் செக்ஷுவலி ஆக்டிவ் த்ரூ அவுட் த இயர். அந்த இயர் ஃபுல்லாகவே செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கும். மேலு, ஃபீமேலும் ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஃபீமேலோட பாடியில் வந்து எக்கு வந்து டெவலப் ஆகுது. ஸோ அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் ஒன்றா சேர்ந்து ஒரு பேபிஸை வந்து ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து கவ், பிக் இதெல்லாமே வந்து பாலி ஈஸ்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சீசனல் பாலி ஈஸ்டர்ஸ் இருக்குது. சீசனல் பாலி ஈஸ்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா தே மே ஹாவ் மோர் தென் 1 ஈஸ்டர் சைக்கிள் இன் த ப்ரீடிங் சீசன். இப்போ வந்து நிறைய சீசன்ஸ் இருக்குது. இது வந்து சம்மர்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங்கு, இது வந்து வின்டர், அதுக்கப்புறம் ஆட்டம். இந்த மாதிரி 4 சீசன் இருக்குது அப்படின்னா
இப்போ ஸ்ப்ரிங் சீசனில் மட்டும் இது வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னா அதை சீசனல் பாலிஈஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி 4 சீசனில் ஏதாவது ஒரு சீசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 மாதம் இருக்கும். அந்த 3 மாதம் அப்போ மட்டும் என்ன ஆகும், அதோடைய பாடியில் ஃபீமேலோட பாடியில் வந்து எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை நம்ம சீசனல் பாலிஈஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து டீர், கேட், ஆசஸ் இந்த மாதிரியான அனிமல்ஸ் எல்லாமே வந்து சீசனல் பாலிஈஸ்டர்ஸ். ஸோ அப்போ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து பிளான்ட்ஸில் எப்படி இருக்கும், அனிமல்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம். அனிமல்ஸில் வந்து குறிப்பாக மேமல்ஸில் வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து அட்டன் ஆகிடுச்சு, அந்த ஆர்கானிசம் வந்து என்டர் ஆகிடுச்சு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அந்த ரீப்ரொடக்டிவ் சைக்கிள்ஸ் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் ப்ரைமேட்ஸில் வந்து இந்த ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் வந்து நடக்கும், அண்ட் ப்ரைமேட்ஸில் வந்து மென்சுரல் சைக்கிள் வந்து நடக்கும். சரிங்களா?